ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். குட் மார்னிங். காலையில் எழுந்திரிச்சு தண்ணி தெளித்து மார்கழி மாதம் கோலம் போட்டு விளக்கேற்றி வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே நீட் பண்ணி தண்ணி மாற்றி வீக்லி ஒன்ஸ் தண்ணி மாற்றி இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வைக்கணும். நம்ம எப்பொழுதும் மாற்ற முடியலனாட்டியும் அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் வீக்லி ஒன்ஸ் மாற்றணும், 2 வீக்ஸ் மாற்றணும். இல்லைன்னா அந்த வேர்லாம் அழுகின மாதிரி ஆகிடும். இப்போ தான் புது தலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இன்டோர் பிளான்ட்ஸில். காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்குமே தோசை தான். தோசை சாப்பிட்டு தான் அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணோம். பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கும்போது அறக்க பறக்க எல்லா வேலையும் நடக்கும். இப்போ பொங்கல் ஹாலிடேஸ் விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக எல்லா வேலையும் செய்ய முடியுது. இதை முடிச்சுட்டு மாடியில் டெரஸ் கார்டனிங் லைட்டாக கொஞ்சம் செடிகள் அதெல்லாம் கொஞ்சம் களையெல்லாம் எடுத்துட்டு காலையில் வெயில் வரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லாத்துக்கும் தண்ணி விட்டு இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துடணும். கொஞ்சம் வெயில் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா மாடியில் நிற்க முடியாது. இப்போ என்னன்னு தெரியல, சென்னையில் வெயிலும் அதிகமாக இருக்குது, அதே நேரம் மழை பனி எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நிலை தாண்டி தான் போயிட்டுருக்கு. செம்பருத்தி 2 கலர் இருக்குது, ஒன்று சாண்டல், இன்னொன்று ரெட்டு. எப்படியும் டெய்லி ஒரு 5லேருந்து 6 பூ பூத்துரும். நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கு நம்ம மாடியிலேருந்தே பிச்சுக்கலாம். சின்ன சின்ன செடி எல்லாமே நம்மளுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நாங்கள் ஒரு மாலை வாங்கி செடியில் போட்டிருந்தோம், காஞ்சி போனால் உரமாகும்னு சொல்லிட்டு. அதுலேருந்து வந்த கோழி கொண்டை தான் அது. நல்லா இருக்குல்ல? சாமிக்கு பறித்து வச்சாச்சு பூவெல்லாம். என்னென்ன குருவி வருதுன்னே தெரியாது. சாப்பாடு வச்சு தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மாடியில் உட்காந்தோம்னா அவ்வளோ காக்கா, குருவி, குயில், பச்சைக்கிளி, புறா, நிறைய பறவைகள் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போகும்.